ஹாய், வணக்கம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சார். ஆடியோபிளாக்கா? ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சுங்க. ஸோ ஓகே, மார்னிங், சாரி குட் ஈவினிங். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக கிளாஸ் போயிடலாமா அப்போ? ஸோ எஸ்டர்டே பார்த்தா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 6th புக்கில் 3rd டேர்மில் நம்ம வந்து ஜியோகிரஃபி பார்த்தோம்ப்பா. ஸோ எஸ்டர்டே பார்த்தா வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து ஏஷியாவில் இருக்க ஃபுல்லாக பார்த்தோம்ப்பா. ஏஷியாவில் இருக்க வந்து ஏஷியா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுப்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க, ஆல்ரெடி பார்த்தா வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தீங்க ஃபுல்லாமே. ஸோ அந்த லிங்கில் போய் பார்த்துக்குங்க ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்து முடிச்சாச்சுப்பலாம். இல்லை நம்ம சேனலில் லிங்க் இருக்குங்க. ஸோ லைவ் செக்ஷன் போட்டு ஓகே ஃபைன். ஸோ எல்லாம் உங்களுக்கு பார்த்து முடிச்சாச்சு, நம்ம எல்லாம் பார்த்தாச்சுமா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மவுண்டெயின்ஸில் பார்த்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பீடபூமிகளில் வந்து எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? ஓகே ஃபைன். கிளாஸ் பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நீங்கள் கூட கமெண்ட்ஸ் தான் பார்த்தா வந்து நான் டெய்லி வீடியோ கரெக்டாக எனக்கு இருக்கும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தா வந்து நேற்று தீவு கூட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நேற்றோட முடிச்சோம்ப்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னு பார்த்தா வந்து டாபிக் பார்த்தா வந்து அதிலே வந்து பிளாட்டியூஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து தெற்கு பீடபூமியில் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சாச்சு. ஃபுல்லாக தெற்கே உள்ள பீடபூமியில் முடிச்சிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட்டு பெரும் சமவெளிகளை பற்றி பார்த்தோம்ப்பா. ஸோ வந்து சைபீரியன் அண்ட் ஆல்சோ வந்து மஞ்சூரியன், ஸோ சைனா பெருஞ்சமவெளி, சிந்து கங்கை சமவெளி, மெசபடோமியம், ஸோ ஐராவதி சமவெளி ஃபுல்லாக உங்களுக்கு இது பார்த்து முடிச்சோம்ப்பா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது வந்து தீவு கூட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு தீவு கூட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கிளாஸ் போகலாமா? ஸோ தீவுகள். ஸோ தீவு அப்படின்னா என்ன? தீவுன்னு என்ன உங்களுக்கு இப்போ நிலத்தால் சூழப்பட்ட உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தீவு அப்படின்றோம். தீவுன்னு உங்களுக்கு நிலத்தால் நீரால் சூழப்பட்ட பார்த்து உங்களுக்கு தீவு அப்படின்றோம். சரி. ஸோ தீவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ தென்கிழக்கு ஆசியா பசிபிக் கரைகளையொட்டியுள்ள எண்ணற்ற தீவுகள் காணப்படுகிறது. ஸோ தென்கிழக்கு ஆசியா பார்த்தா தீவுகள் பார்த்தா வந்து தீவுனா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா நீரால் சூழப்பட்ட பகுதி வந்து தீவு அப்படின்ற ஃபுல்லாமே. அந்த நீர் பார்த்தா ஓஷன் ஆகலாம், இல்லை ரிவர் ஆகலாம், வாட்டர் வாஷ் செய்யப்போ. ஸோ தென்கிழக்கு ஆசியா மீன்ஸ் தெற்கில் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஆசியாவுக்கு தெற்கில் உள்ள இருக்க நீர் பகுதி பார்த்தா பசிபிக் ஓஷன் தான். ஸோ அந்த பசிபிக் ஓஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தா வந்து குரில் தீவு, தாய்வான் தீவு, சிங்கப்பூர் ஐலாண்ட் அண்ட் ஆல்சோ வந்து போர்னியோ ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா சில முக்கியமான தீவுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தா வந்து நம்ம ஏஷியாவில் இருக்கலாமே. ஸோ இந்த தீவும் பொறுத்தவரைக்கும் பார்த்தா வந்து குரில் ஐலாண்ட் பார்த்தா வந்து இங்கே ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான் பக்கத்தில் இருந்து இந்த குரில் ஐலாண்ட், குரில் தீவு அப்படின்றோம். இப்போ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் ஏன்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஓஷனோகிராஃபி, சரிவா, கடல் ஆலையில் பார்த்தா வந்து மிக முக்கியமான தீவுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் கரன்ஸ் குரில் கரன்ஸ் அவங்க வரும்பா. அதனால் பார்த்தா வந்து இது முக்கியமான தீவு. சரி, குரில் தீவு இங்கே உங்களுக்கு ஜப்பானோட தீவு உங்களுக்கு குரில் ஐலாண்ட் அப்படின்னு ஃபுல்லாமே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பசிபிக் ஓஷன் எதை ஓஷன் தான் நார்த் பசிபிக் ஓஷன் ஆசியாவில் தென்கிழக்கு, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் தீவு உங்களுக்கு ஜப்பான் தீவு. அப்படி ஜப்பான் ஒன் ஆஃப் தீவு உங்களுக்கு ஸோ கேபிட்டல் டோக்கியோ அப்படின்றோம். எந்த ஓஷன் உங்களுக்கு நார்த் பசிபிக் ஓஷன், வடக்கு பசிபிக் பெருங்கடல் உள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான தீவு பார்த்தா வந்து தாய்வான் தீவு. தாய்வான் எங்கே தான் உங்களுக்கு தாய்வான் அப்படின்றோம். சரிப்பா, தாய்வான் தீவு. ஸோ அடுத்த பார்த்தா முக்கியமான தீவு பார்த்தா வந்து பிலிப்பைன்ஸ். ஸோ பிலிப்பைன்ஸ் பார்த்தா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட் எங்கே பசிபிக் ஓஷன், பசிபிக் பெருங்கடலில் முக்கியமான தீவு உங்களுக்கு இந்த பிலிப்பைன்ஸ். அப்போ பிலிப்பைன்ஸ் உங்களுக்கு அதுவும் தீவு தான். ஸோ இந்த முக்கிய தீவு எங்கே உங்களுக்கு தென் இருந்தால் இதுதான் உங்களுக்கு ஏஷியா, இது சவுத்து, தெற்கு, இது கிழக்கு, தென் கிழக்கு அப்படின்றோம். சவுத்து ஈஸ்ட், இது வந்து சவுத்து, நார்த்து, இது உங்களுக்கு சவுத்து, இது உங்களுக்கு ஈஸ்ட். அப்போ தென்கிழக்கு பகுதியில் உங்களுக்கு இதான் உங்களுக்கு தீவு அப்படின்றோம். சரியா? அடுத்து பார்க்கும்போது பார்த்தா சில முக்கிய தீவுகள் பார்த்தா வந்து உங்களுக்கு வேறு என்னென்னு பார்க்கணுமே. ஸோ பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா ஆகிய ஆசியாவில் மிகப்பெரிய தீவு கூட்டங்கள். அப்போ பிலிப்பைன்ஸ் ஒரு தீவு கூட்டம், ஜப்பான் ஒரு தீவு கூட்டம், அடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன இந்தோனேஷியா ஒரு தீவு கூட்டம். தீவு கூட்டம்னா இது தனி குறுந்தா தனி தீவு உங்களுக்கு. இது தீவு கூட்டம்னா என்னென்ன தீவுகள் சேர்ந்து உங்களுக்கு தீவு கூட்டம் அப்படின்றோம் எல்லாமே. இப்போ இந்தோனேஷியா அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஜாவா, சுமத்ரா ரெண்டு ஐலாண்ட்ஸ் முக்கியமான ஐலாண்ட்ஸ் அப்படின்றோம். அந்த பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜாவா, சுமத்ரா முக்கியமான தீவு அப்படின்றோம் எல்லாமே. இல்லை பார்த்தா வந்து இல்லை முக்கியமான பார்த்தா போர்னியோ தீவு. இந்த போர்னியோ தீவு எங்கேன்னு பார்த்தா வந்து இதான் போர்னியோ தீவு, மலேசியாவில் அதில் வந்து போர்னியோ வந்து போர்னியோ வந்து இந்த ஐலாண்ட் முக்கியமான ஐலாண்ட். சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு இதில் பாருங்களுக்கு அடுத்து பாருங்கள் பிலிப்பைன்ஸ், ஜப்பான்,
இந்தோனேஷியா தீவுக்கூடம் பார்த்தா அடுத்து பாருங்க உலகில் மிகப்பெரிய தீவுனா அரபிக்கடலில் உள்ள மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ் அப்படின்னா அப்போ மால்தீவ்ஸ் இருக்கு, அரபிக் தனி கண்ட்ரி மால்தீவ்ஸ் இருக்கு, மற்றும் லட்சத்தீவு லட்சக்கணக்கான தீவுகள் கொண்டது. சரியா, அது எங்கன்னு பார்த்தா இந்திய கண்ட்ரோல் இருக்கு. முழுக்க முழுக்க வந்து பவளங்களால் ஆன தீவு எது உங்களுக்கு இந்த லட்சத்தீவு தான். ஸோ மால்தீவ்ஸ் அண்ட் லட்சத்தீவ்ஸ் அப்படின்வாங்க. ஸோ மால்தீவ்ஸ் லட்சத்தீவுகள் பார்த்தா வந்து இது உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஒன் செகண்ட், இது உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தா உங்களுக்கு என்ன அரேபியன் சி. ஸோ இது உங்களுக்கு மால்தீவ்ஸ் அப்படின்னு, இது உங்களுக்கு மாலத்தீவு அப்படின்றோம். அப்போ இந்த மாலத்தீவு எங்கே உங்களுக்கு இந்தியன் ஓஷன், அது உங்களுக்கு பசிபிக் ஓஷன், இது உங்களுக்கு என்ன ஓஷன் உங்களுக்கு இது இந்தியன் ஓஷன் அப்படின்றோம். ஸோ இந்தியன் ஓஷனில் இருக்க வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த ஐலாண்ட் உங்களுக்கு வந்து மால்தீவ்ஸ் அப்படின்றோம். நெக்ஸ்ட் இன்னொரு தீவு உங்களுக்கு லட்சத்தீவு. லட்சத்தீவு உங்களுக்கு அந்த அரேபியன் சீல இருக்க தீவு தான் உங்களுக்கு லட்சத்தீவு அப்படின்றோம். இப்போ லட்சக்கணக்கான தீவுகள் கூட உங்களுக்கு லட்சத்தீவு அப்படின்றோம். சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தா வந்து முக்கியமான தீவு பாருங்க பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்வாங்க. பாரசீக வளைகுடா உள்ள பக்ரைன் போன்ற இந்திய பெருங்கலில் காணப்படும் சிறிய தீவு கூட பக்ரைன் எங்கன்னு பார்த்தா வந்து எக்ஸாக்ட் பார்த்தா இது உங்களுக்கு இதான் பக்ரைன் அப்படின்வாங்க. இது சவுதி அரேபியா, இது உங்களுக்கு சவுதி அரேபியா. இங்கே உங்களுக்கு ஏமன் ஓமன்லாம் கூட இது உங்களுக்கு பாரசீக வளைகுடா அப்படின்வாங்க. அதான் இது பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்றோம், கல்ஃப் ஆஃப் பெர்ஷியா, பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்றோம். சரியாப்பா. ஸோ அப்போ இந்த பெர்ஷியன் கல்ஃபில் ஒன் ஆஃப் இங்கே இருக்கிற இது உங்களுக்கு குட்டி தீவு வந்து பக்ரைன் தீவு அப்படின்னு உங்களுக்கு பக்ரைன் தீவு அப்படின்றோம் எல்லாமே. அப்போ பக்ரைன் தீவு வந்து உங்களுக்கு பெர்ஷியன் கல்ஃபில் உங்களுக்கு இருக்குது. சரி, கல்ஃப் ஆஃப் பெர்ஷியா அப்படின்றோம். ஸோ இந்தியாவுக்குள்ள முக்கியமான பார்த்தா வந்து இருக்கிற ஆயில் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த கல்ஃப் ஆஃப் பெர்ஷியாவில் பெர்ஷியாவில் உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு இந்திய பெருங்கல் உங்களுக்கு அரேபியன் சீ வந்து நம்ம வாங்கி கொண்டு தான் இருக்கும். சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்க இப்போ ஒரு தீவு காணப்படுகிறது இலங்கை. இலங்கை தீவு வந்து வங்காள விரிகுடா அமைந்துள்ளது. அப்போ ஸ்ரீலங்கா எங்கே உங்களுக்கு அரேபியன் சீ இருக்கிற உங்களுக்கு எந்த சீன் பாருங்க வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அமைச்சிருக்க தீவு இலங்கை நம்ம திரும்ப இந்தியா கீழே உங்களுக்கு இந்த இலங்கை ஸ்ரீலங்கா. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டங்கள் என்று அழைக்கப்படுது. நம்ம வந்து சொல்லலாம் நம்பர் ஆஃப் தீவு ஐலாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தான் தீவு கூட்டம். தீவுனா தனியான தீவு, எக்ஸாக்டாக நம்ம தீவு கூட்டம் பண்ணுறோம். அப்போ ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த தீவு கூட்டத்திலே பார்த்தோம் தீவு கூட்டம் என்னென்ன பார்த்தவங்க இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, ஜப்பான், மிகப்பெரிய தீவு கூட்டம் பார்த்தோம். இந்த தீவு கூட்டத்திலே பார்த்தா மிகப்பெரிய தீவு கூட்டம் பார்த்தா இந்தோனேஷியா தீவு கூட்டம் தான். ஸோ முழுக்க வந்து வல்கானிக் ஐலாண்ட்ஸ் அப்படின்றோம். ஸோ பசிபிக் கடல் தான் பார்த்தா வந்து எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ் கிட்ட வந்து 25,000 உங்களுக்கு தீவுகள் அதிகமாக இருக்குங்க. இந்த பசிபிக் ஓஷன் தான் முழுக்க இந்த தீவுகள் அனைத்தும் பார்த்தா வந்து முக்கால்வாசி பார்த்தா வல்கானிக் ஐலாண்ட் அப்படின்றோம். இதான் உங்களுக்கு இந்தோனேஷியா. ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு இந்தோனேஷியா அப்படின்றோம். இந்த ஜாவா சுமத்ரா அது உங்களுக்கு என்ன முக்கால் ஃபுல்லாக உங்களுக்கு இது ஜாவா ஐலாண்ட், இது உங்களுக்கு சுமத்ரா பக்கத்தில் உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர். அப்போ இது ரெண்டு கிடையாது உங்களுக்கு மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றோம். மலாக்கா ஜலசந்திங்கிறது ஒன் ஆஃப் தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். சரியா, இப்போ கரண்ட் ஹவர்ஸில் படிப்போம். சரியா, ஸோ மலாக்கா ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு இந்த மலேசியா அண்டு சுமத்ரா தீவு கிடையாது உங்களுக்கு மலாக்கா ஜலசந்தி. ஜலசந்தி என்ன பார்த்தா உங்களுக்கு இரண்டு நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகலான நீர்ப்பரப்பு உங்களுக்கு ஜலசந்தி பண்ணுறோம். சரியாப்பா, அப்போ மலாக்கா ஸ்டேட்டுங்கிறது மலேசியா அண்டு சுமத்ரா கிடையாது உங்களுக்கு மலாக்கா ஜலசந்தி இருக்கும். இது சுமத்ரா தீவு கூட்டம், இது வந்து ஜாவா தீவு. இது ரெண்டு சேர்ந்து இந்தோனேஷியா பண்ணுறோம். இது ஃபுல்லாக சேர்ந்து உங்களுக்கு இந்தோனேஷியா பண்ணுறோம். இந்த இடத்துல லம்போக் ஸ்டேட் ஒன்று இந்த இடத்துல லம்போக் அப்படின்னு பாலி தனி ஐலாண்ட் தீவு இருக்கும். இந்த இடத்துல லம்போக் ஜலசந்தி ஒன்று இருக்குது. அப்போ லம்போக் ஜலசந்தி இந்த இடத்துல இருக்கும். சரியா, ஸோ லம்போக் ஜலசந்தி முக்கியம், லம்போக் ஸ்ட்ரெயிட் முக்கியமான ஸ்ட்ரெயிட் தான். அதே மாதிரி இந்த இடத்துல மலாக்கா ஸ்ட்ரெயிட் முக்கியமான ஸ்ட்ரெயிட் தான். இது ரெண்டும் முக்கியம். நேற்று பார்த்தா பேரிங் ஸ்ட்ரெயிட் பார்த்தோம், ஞாபகம் பேரிங் ஸ்ட்ரெயிட் பார்த்தோம், ஜிப்ரல்டார் ஸ்ட்ரெயிட் பார்த்தோம். சரியா, நெக்ஸ்ட் வந்து அதாவது ஒன் ஆஃப் உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே. அப்போ ஆசியாவிலே தீவு கூட்டங்களில் மிகப்பெரிய தீவு கூட்டம் எதுன்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம எது உங்களுக்கு இந்தோனேஷியா. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களுக்கு அடுத்து பார்த்தா வந்து ஸோ நெக்ஸ்ட் வடிகால் அமைப்புகள். சரி, இப்போ இது யாங்ஷி ரிவர். ஓகே, ஆசியாவின் பெரும்பான்மையான ஆறுகள் மத்திய உயரங்களில் தோன்றுகின்றன. ஸோ மத்திய உயரம் நாட்டில் தோன்றுது. அதில் பார்க்கும்போது வந்து ஓப், என்சி, லேனா ஆகிய முக்கிய ஆறுகள் வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் கடலில் கலக்கிறது. ஸோ அப்போ இந்த ஓப், என்சி, லேனா இது ஃபுல்லாக பார்த்தா நார்த் ஃப்ளோயிங் வடக்கு நோக்கி போய் உங்களுக்கு அப்போ ஆசியாவுக்கு வடக்கில் எது இருக்குது, ஆசியாவுக்கு ஏஷியாவுக்கு வடக்கில் பார்த்தா நார்த்தில் பார்த்தா உங்களுக்கு இந்த ஆர்டிக் ஓஷன் இருக்கா. சரி, இப்போ ஆர்டிக் போய் கலக்குது உங்களுக்கு. இப்போ இவை குளிர்களை உறைந்து விடுகிறது. கண்டிப்பாக பார்த்தா குளிர்கள் எப்படி உங்களுக்கு உறைந்து இப்போ டிசம்பர்லாம் உங்களுக்கு
அப்போ டிசம்பர் அப்போ சன்லைட் எங்கே உங்களுக்கு இப்போ திஸ் இஸ் உங்கள் வெட்டியில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன் மகரேகங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு சன்லைட் இருக்கலாமே. அப்போ சன்லைட் ஆஸ்திரேலியாவில் இருந்தால் பார்த்தா வடக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு கோடைக்காலமாக இருக்கும், நார்த்தில் உங்களுக்கு வடக்கில் வந்து உங்களுக்கு குளிர்காலமாக இருக்கலாமே. அப்போ வந்து இந்தியா வடக்கில் இருக்குது, டிசம்பர் உங்களுக்கு குளிர்காலமாக இருக்கலாமே. அப்போ இந்தியாவே கூலிங்காக இருந்தால் உங்களுக்கு மேலே போக உங்களுக்கு ஸோ ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன் போக அதாவது பூமத்திரையிலேருந்து எப்போ வந்து துருவப்பதி நோக்கி செல்ல பார்த்தா வந்து வெப்பநிலை கம்மியாகும் உங்களுக்குலாமே. ஸோ இப்போ மட்டும் இல்லை, அப்போ நம்மளுக்கு வந்து கோடை காலத்தில் வெப்பம் குளிர்காலத்தில் இன்னமும் உங்களுக்கு ரொம்ப குளிரும். அப்போ குளிர்காலங்களுக்கு அந்த நதிகளுக்கு உறைஞ்சு போயிடும் ஃபுல்லாமே. சரியா? ஓகே ஃபைன். குளிர்காலத்துக்கு உறைந்து. ஆனால் தெற்கு ஆசியாவில் பாயும் பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, ஐராவதி எங்கே பார்த்தோம்? நம்ம மியான்மரோட நதி. இப்போ பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கையெல்லாம் உங்களுக்கு இடசம் நம்ம இந்தியாவில் பாய்கின்ற வற்றாத ஜீவ நதிகள். ஏன்னு பார்த்தா இது வற்றாத நதிகள்னு பார்த்தா இவைகள் அனைத்தும் பார்த்தா வந்து எங்கே உருவாகும் பார்த்தா இமயமலையில் உருவாகிறது. அப்போ இமயமலை ஹிமாலய அப்படின்னா அபோட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றான், பனியின் உறைவிடம். ஃபுல்லாக பனியாக தான் உறைஞ்சு கிடக்கு. இப்போ அப்போ பனி மேலே வெயில் பட்டனாகும், பனி உருகும். அப்போ உருகின பேர் பனியாறு ஃபார்ம் ஆகும், கிளேஷியர் ஃபார்ம் ஆகும். சரி, அப்போ கிளேஷியர்லாம் உங்களுக்கு பனி உரி உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆறாகும். அப்படி உங்களுக்கு இந்த பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, ஐராவதி உங்களுக்கு வற்றா நதிகள் ஃபுல்லாக உங்களுக்கு ஓடும். அப்போ மழை பெஞ்சா வெள்ளம் போகும். சரியா? அதனால பார்த்தா எப்பயுமே வற்றா நதிகள். ஆனால் தென்னிந்திய நதிகள் உங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான், மழை பெஞ்சா தான் தண்ணி. இப்போ காவேரி வானம் பார்த்த பூமி தான், மழை பெஞ்சா சவுத் வெஸ்ட் மான்சூன். சரி, அப்போ அதாவது மழை பெஞ்சா உங்களுக்கு தண்ணி இருக்கும், மழை பெய்யும் உங்களுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கும். இப்போ கோடை காலத்தில் வறண்டு தான் காணப்படும். சரியா? ஓகே ஃபைன். ஸோ இவை குளிர்காலத்துக்கு உறைவதில்லை, மேபி உரையாக்கலாமே. ஏன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஹிமாலயா பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தா வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் உங்களுக்கு கடற்கரைகள் இருக்கிறது நம்ம இந்தியா இருக்குது ஃபுல்லாமே. அப்போ இந்தியா பார்த்தா கடற்கரைகள் இருக்கிறத பார்த்தா வந்து இங்கே வந்து அதிகமாக குளிர் உங்களுக்கு இருக்கா ஃபுல்லாமே. ஆனால் இமயமலை கூலிங் இருக்க காரணம் பார்த்தா ஆல்டிடியூட் தான் காரணம். என்னது? ஆல்டிடியூட் தான் காரணம் ஃபுல்லாக. அப்போ ஆல்டிடியூட் மீன்ஸ் பார்த்தா உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறையும். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னா இது பேர். அதாவது எவ்ரி 165 மீட்டர், ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் பார்த்தா வந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும், குறையும் ஃபுல்லாமே. அப்போ பாருங்க, ஹிமாலயா இப்போ வேல்யூ உங்களுக்கு இருக்குப்போ உலகத்தில் பார்த்தா இது 0 டிகிரி பண்ணுவாங்க, இது நிலநடுக்கோடு பண்ணுவாங்க. இது இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பண்ணுவாங்க, கடற்கரை பண்ணுவாங்க. கடற்கரை 23 டிகிரி உங்களுக்கு அங்கே இருக்கலாமே. ஸோ நம்ம முதல்ல பார்த்தா ஆர்டிக்கில் தான் உங்களுக்கு அந்த கூலிங்காக இருக்கும். இதுதான் ஆர்டிக் ஓஷன் உங்களுக்கு 90 டிகிரி உங்களுக்கு போலார் ரீஜன். ஏன் அங்கே கூலிங்காக இருக்குது? அங்கே சன்லைட் படுறதில்ல அவ்வளோவா. அப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். அப்போ ஆர்டிக்கும் கூலிங்காக தான் இருக்கும், அண்டார்டிக்கும் உங்களுக்கு கூலிங்காக ஃப்ரீஸாக தான் உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லாமே. அப்போ இங்கே வந்து 23 டிகிரி அப்படின்னா இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடற்கரை அப்படின்வாங்க. இது கடற்கரை. அப்போ இந்தியா எங்கே இருக்குது? இந்தியா எங்கே தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்தியா இங்கே உள்ளது. அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் த்ரூ தி இந்தியா. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்தியாவை கடன் செல்லுகிற இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடற்கரை கடன் செல்லுது. ட்ராபிக் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து வெப்பம்னு அர்த்தம், வெப்பமண்டல பகுதி. அப்போ இந்தியா என்ன நாடு உங்களுக்கு வெப்பமண்டல பகுதியில் கொண்டு நாடாகும். சரி, அப்போ வெப்பமண்டல பகுதியில் கொண்டு நாடாக இருந்தால் அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ எல்லாமே ட்ராபிக் வந்து மான்சூன்னா ட்ராபிக்கல் மான்சூன் தான், எல்லாம் வெப்பமண்டல பகுதி ஃபுல்லாமே. அப்போ வெப்பமண்டல பகுதியில் இருக்கிற ஒரு மலை, அப்போ இமயமலை. அப்போ இமயமலை எப்படி உங்களுக்கு கூலிங்காக இருக்குது, மேலே ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. காரணம் பார்த்தா இந்த ஆல்டிடியூட் தான், உயரம் தான். ஸோ உயரம் அதிகரிக்க வெப்பநிலை கம்மியாகும். அப்போ வந்து எவ்ரி 160 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் 1 டிகிரி கம்மியாகும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஸோ நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தா வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் இருப்ப அது வந்து 160 மீட்டர்ஸ் 165 மீட்டர் உங்களுக்கு உயரத்தில் உங்களுக்கு இருக்குது. சரியா? ஸோ அப்போ இங்கே உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இங்கே 35 டிகிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் இருந்தால் அப்போ ஒவ்வொரு 165 மீட்டர் உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும்னா இப்போ உயரம் அதிகரிக்க வெப்பநிலை கம்மியாக. அப்போ இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தா 34 இருக்கும், 1 டிகிரி கம்மியாகும். சரியாப்பா? அப்போ இதுக்கே 1 டிகிரினா அப்போ ஹிமாலயா உங்களுக்கு 8848 மீட்டர், 8048 மீட்டர் உயரத்தில் இருக்குது இமயமலை. சரியாப்பா? ஸோ ஆல்மோஸ்ட் 8850. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ 8850 இருக்குது. இது வந்து 1952 டேட்டா. இதை ஸ்கூல் புக் கொடுத்தோம், ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணி. சரிப்பா? அப்போ இவ்வளோ உயரத்தில் என்ன உங்களுக்கு அப்போ ஃபுல்லாக கூலிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் பார்த்தா கடற்கரைகள் இருந்தால் கூட இமயமலை உங்களுக்கு கூலிங்காக இருக்கலாமே. அப்போ இந்த கூலிங்காக உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பனியாக உங்களுக்கு இருக்கும், பனி உரியும் உங்களுக்கு வற்றா நதியாக ஓடும். இப்போ ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை உயரம் அவ்வளோக்கு இல்லை.
இப்போ உயரமாக இருந்திருந்தால் பனியாக இருந்திருக்கும். அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு ஜில் ஜில் நம்மளுக்கு காற்றடிச்சுக்கும், ஏசி போட தேவையில்லை நம்மளுக்கு இப்போ. சரியா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்களும் இதுக்கெல்லாம் உறைவது இல்லை. சரி, ஓகே. ஸோ இவை குளிர்காலத்தில் உறைவது இல்லை. சரி, நெக்ஸ்ட் ஒரு யூப்ராஸ் மற்றும் டைக்ரீஸ் ஆறுகள் மேற்கு ஆசியா பாய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்து அர்மும், ஹவாங்கோ, யாங்ஸி, மீகாங் ஆகிய ஆறுகள் ஆசியா தெற்கு மற்றும் தென்கிழக்கு பாய்கின்ற ஆறுகள் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக ஒவ்வொரு ஆறுகளுக்கு இந்த ஆறுகளுக்குலாம் இப்போ பார்ப்போம். சரி, அப்போ ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆசியாவில் மிக நீளமான ஆகும் பார்த்தா யாங்ஷி ஆறு ஆகும். அப்போ அந்த யாங்ஷிங்கிற எங்கன்னு பார்த்தா பட்லிகா யாங்ஷி. அப்போ திபெத் பீடமில் உருவாகுது. அப்போ எங்கள் பீடப்படம் திபெத்தில் உருவாகுது எல்லாமே. அப்போ எங்கே போய் சேருன்னு பார்த்தா கிழக்கு சீனாவில் போய் சேருகிறது. லென்த் 6350. ஸோ கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சியாக இருந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சு, ரிவர்ஸ் கொஷின் கேட்காம இருந்ததே கிடையாது. இப்போ 5 கொஷின் கேட்டால் 5 கொஷின் ஒரு கொஷின் கண்டிப்பாக ரிவர்ஸ் இருக்க தான் செய்யும். சரி, அப்போ ஸோ அதில் பாருங்க உங்களுக்கு யாங்ஸி ரிவர். அப்போ எங்கே திபெத் பிளாட்டியூ. அப்போ திபெத் உங்களுக்கு சைனாவோட அட்டானமஸ் ரீஜன். திபெத்னு சைனாவோட அட்டானமஸ் தன்னாட்சிக்கு உட்பட்ட பகுதியாகும். அப்போ யாங்ஸி நதி எங்கன்னு பார்த்தா உங்களுக்கு சைனா அப்படின்ற மொத்தம் 6350 மீட்டர். ஸோ எக்ஸாக்ட் பார்க்கும்போது இதான் பார்த்தா உங்களுக்கு ஒரு நதிகள். சரி, ஸோ இது வந்து ஓப் பார்த்தோம். இந்த ஓப் பார்த்தோம், இந்த ஓப், என்சி, லேனா இந்த நதியில் பார்த்தோமா. ஓப், எம்சி, லேனா இந்த நதிகள் எங்கேன்னு பார்த்தா உங்களுக்கு இது பார்த்து முடிச்சதுக்கலாம். சரி, ஸோ இதை ஓப், என்சி, லேனா இது எங்கேன்னு பார்த்தா உங்களுக்கு முழுக்க பார்த்தா வந்து எங்கே போக உங்களுக்கு ஆறுகள் பார்த்தா வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கல் கலக்கிறது. அப்போ பாருங்க இந்த ஓப்பு, இதுதான் ஓப், இது என்சி, லேனா. அப்போ இது மூணும் பார்த்தா வந்து வெஸ்டர்ன் சைபீரியா பிளைன்ஸ், சென்ட்ரல் பிளாட் சைபீரியா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக போய் உங்களுக்கு எங்கே போய் கலக்கும், உங்களுக்கு போய் உங்களுக்கு டேரெக்டாக ஆர்டிக் ஓஷனில் போய் கலக்கும். அப்போ ஓப், என்சி, லேனா ஃபுல்லாக ஆர்டிக் ஓஷன் டேரெக்டாக நார்த்து ஃபுல்லாக. இப்போ வடக்கு நோக்கி போகுதுன்னா உங்களுக்கு நார்த்து. அப்போ வடக்கு நோக்கி உங்களுக்கு இப்போ மூவ் ஆகுது. அப்போ வடக்கு நோக்கி பாயும் நதிகளை பண்ணுறோம். ஸோ போய் நீங்கள் கடைசியில் உங்களுக்கு ஆர்டிக் ஓஷன் இப்போ கிடக்கலாமே. சீன் கேட்டால் காராசி. சரி, உங்களுக்கு காராசி எங்கே இருக்கு உங்களுக்கு இந்த ஆர்டிக் ஓஷன் இருக்கலாமே. அதே மாதிரி ஈஸ்ட் சைபீரியன் சி இருக்குது. சரியா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா. இப்போ ரிவர்ஸ் பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் என்ன ரிவர்ஸ் உங்களுக்கு இப்போ யாங்ஷி ரிவர். அப்போ யாங்ஷி ரிவர்னு பார்த்தோம் திபெத்தில் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம், கிழக்கு சீனாவில் போய் முடியும் பார்த்தோம். அப்போ இதுதான் யாங்ஷி ரிவர் பாருங்க, இதுதான் யாங்ஷி. அப்போ யாங்ஷி திபெத் பீடம் உருவாகி கிழக்கு சீனாவில் போய் முடியுது. மொத்தம் 6350 மீட்டர். ஸோ இதுதான் யாங்ஷி ரிவர். எங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ இது உங்களுக்கு சைனா. அப்போ திபெத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்ட்டு எங்கே உங்களுக்கு அப்படியே வளைஞ்சு இப்போ எங்கே போய் உங்களுக்கு டைரெக்டாக போய்ட்டு சைனாவில் போய் உங்களுக்கு சங்காய் இருக்குல்ல, சங்காய் பார்த்தா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிட்டி. எங்கே உங்களுக்கு சைனாவோட சங்காய் இம்பார்ட்டன்ட் சிட்டி. அங்கே போய் உங்களுக்கு சவுத் சைனா கடலில், சைனா ஸ்டேட்டில் சீனா, கிழக்கு சீனாவில் ஈஸ்ட் சீனா கடலில் போய் உங்களுக்கு ஈஸ்ட்டு சைனா சீல போய் உங்களுக்கு கலக்குது. சரியா? ஓகே ஃபைன். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிவர். அப்போ ஆசியாவில் மிக நீளமான நதி இது உங்களுக்கு இந்த யாங்ஷி ரிவர் தான். சரியா? இப்போ இது திபெத் பிளாட்டியூ, இது ஈஸ்ட் சைனா சீல கலக்குது. ஓகேவா? ஓகே. செகண்ட் ரிவர் பார்த்தா வந்து ஹவாங்கோ. அப்போ ஹவாங்கோ ரிவர் பார்த்தா வந்து அதுவும் திபெத்தில் ஃபார்ம் ஆகுது எல்லாமே. அவள் திபெத்தில் ஃபார்ம் ஆகி பார்த்தா வந்து போக்காய் வளைகுடா. அவள் போக்காய் வளைகுடா பார்த்தா வந்து எல்லோசின். இதை பார்த்தா உங்களுக்கு இதுவும் சைனாவே தான். ஸோ இந்த சைனாக்கில் அப்போ அந்த திபெத்தில் ஸ்டார்ட் பண்ணி திபெத்தில் நிறையா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஹிமாலயன் சரி, ஏன்னா இமயமலை இருக்குல்ல, இமயமலை இந்தியா உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா வந்து ஸோ இந்தியா அப்படி உங்களுக்கு இருக்கும். ஸோ லைக் இது இந்தியா நினச்சிங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்தியா, இது ஹிமாலயாவா. இப்போ இமயமலை இப்படி உங்களுக்கு இருக்குமா. அப்போ இமயமலைக்கு வந்து பார்த்தா வந்து இமயமலை தெற்கில் பார்த்தா இந்த கங்கா, பிரம்மபுத்திரா, கங்கா எல்லாம் உங்களுக்கு இப்படி உருவாக்கலாமே. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இந்த சவுத்து பார்த்தா சவுத்து வடக்கில் இமயமலை வடக்கில் பார்த்தா திபெத் பிளாட்டியூ இருக்குது, திபெத். அப்போ இங்கே உங்களுக்கு நிறைய உருவாங்க டேரெக்டாக சைனா போயிட்டு இந்த சைனா சீட்டில் எல்லாமே கலக்கும் ஃபுல்லாமே. இங்கே போங்காய் வளைகுடா. ஸோ போங்காய் வளைகுடா. ஸோ வளைஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப பே பண்ணுறோம், வளைகுடா பண்ணுறோம். சரி இது வளைகுடா கல்ஃப் அப்படின்னு சாரி கல்ஃப் அப்படின்னு தான் போங்காய் கல்ஃப் அப்படின்னு தான் இங்கிலீஷில் கல்ஃப். சரி. ஸோ கல்ஃபுக்கும் பேக்கு என்ன டிஃப்ரெண்ட், கல்ஃப்னா இந்த ஷேப்பில் இருக்கும், இது கல்ஃப் அப்படின்றோம், கல்ஃப். சரி. அதான் உங்களுக்கு என்னது வளைகுடா அப்படின்றோம். விரிகுடா அப்படின்னா இதே ஷேப் தான், கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி விரிஞ்சிருக்கலாமே. இப்போ இந்த இது உங்களுக்கு இந்த ஷேப் விரிஞ்சிருக்கலாம். இதை இப்போ பே அப்படின்றோம். அப்போ அது பே ஆஃப் பெங்கால். இது இதோட பே உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால். இப்போ பெங்காலோட வளைகுடா அப்படின்றோம். சரி. விரிகுடா, வளைகுடா வேறு, வளைகுடா வளைஞ்சிருக்கும், விரிகுடா அப்படி விரிஞ்சிருக்கலாமே. அப்போ இது வளைகுடா இப்படி வளைஞ்சிருக்கும். சரியா? ஓகே ஃபைன். அப்போ இங்கே போய் முடியும். லென்த்து பார்த்தா 5464 மீட்டர்ஸ் அப்புறம் கிலோமீட்டர். ஓகேவா? ஓகே ஃபைன்.
ஸோ வாய்ஸ் லைட்டாக இருக்காமா? ஓகே ஃபைன். ஸோ மிகாங் ரிவர் பார்த்தா வந்து சவுத் சீனா கடல் தான். மிகாங் பார்த்தா வந்து சவுத் சீனா ரிவர் தான். ஸோ கேட்குதா? ஸோ வாய்ஸ் கேட்குதாம்மா? இப்போ ஓகேவா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஓகேவா? சாரி. சரி ஓகே ஃபைன். பார்க்கலாமா? ஸோ மிகாங் ரிவர் பார்த்தா உங்களுக்கு இதே பார்த்தா உங்களுக்கு சவுத் சைனா சைடு கலக்கலாம் திபெத்தில் ஃபார்ம் ஆகும். அப்போ திபெத் உங்களுக்கு இது ஃபார்ம் பண்ணி பார்த்தா இங்கே போய் டேரெக்டாக தாய்லாந்து போய் தாய்லாந்து பார்த்தா கம்போடியா போய் உங்களுக்கு போய் டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு இங்கே வியட்நாமுக்குள்ள அங்கே சவுத் சைனா சைடு தென் சீன கடலில் போய் உங்களுக்கு கலக்குது உங்களுக்கு. ஓகே ஃபைன். இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சா? ஓகே. ஸோ சவுத் சைனா சி, அப்போ அது ஈஸ்ட் சைனா சி. இது மேலே இதான் உங்களுக்கு ஈஸ்ட் சைனா சி, இது உங்களுக்கு என்னது சவுத் சைனா சி. தென் சீன கடலில் ரொம்ப முக்கியமான கடல் உங்களுக்கு கரண்ட் ஹவர்ஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ செக் பண்ணிங்க. சரியா? ஓகே ஃபைன். சரி பாருங்க, இது சவுத் சைனா சி. ஓகே பாருங்கப்பா. நெக்ஸ்ட்டு என்சி எனிசி ரிவர். எனிசி ரிவர் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு என்சி ரிவர் பார்த்தா உங்களுக்கு இது தனுவாலா மலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இதுவும் பார்த்தா ஆர்டிக் ஓஷன் கலெக்ட். இப்போ தான் பார்த்தா ஆர்டிக் ஓஷன் பார்த்தா உங்களுக்கு இது 4th லாங்கஸ்ட் ரிவர். ஏஷியாவில் பார்த்தா 4வது மிக நீளமாக அது 4090 கிலோமீட்டர் நீளம் உடையது. சரியா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஓப். இப்போ தான் பார்த்தா உங்களுக்கு ஓப் ரிவர் பார்த்தா எங்கே பார்த்தா சைபீரியாவில் ஃபார்ம் ஆகும் பார்த்தோம். ஓப் உங்களுக்கு ரஷ்யாவில் முக்கியமான நதி உங்களுக்கு ஓப் உங்களுக்கு இருப்பாமே. அட்டாய் மலை, அட்டாய் ஹில்ஸ் எங்கே பார்த்தா உங்களுக்கு அட்டாய் ஹில்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது. அட்டாய் ஹில்ஸ் இங்கே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஏஷியாவில் இருக்கிற ஹில்ஸ் உங்களுக்கு இது அட்டாய் ஹில்ஸ் அப்படின்றோம். அப்போ அட்டாய் ஹில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி டேரக்ட்லி இதுவும் நார்த் ஃப்ளூயிங் ரிவர். இப்போ கல்ஃப் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஓப். அப்போ கல்ஃப் உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. உங்களை கல்ஃப் என்ன ஷேப் இந்த மாதிரி ஷேப்னா கல்ஃப் அப்படின்றோம், வளைகுடா அப்படின்றோம். அப்போ ஓப் வளைகுடா போய் கலந்தவங்களுக்கு இந்த காராசியில் போய் கலக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போ தான் ஓப் வளைகுடா சொன்னோமா. ஸோ அப்போ அட்டாய் மலையில் உருவாகி எங்கே போய் உங்களுக்கு ஓப் நதி ரஷ்யாவில் உங்களுக்கு முக்கியமான நதி உங்களுக்கு அப்படி போய் உங்களுக்கு சைபீரியா பிளைனில் பாஞ்சு உங்களுக்கு எங்கே ஓப் வளைகுடா போய் கலந்துருது. எந்த சீன் பார்த்தா காராசி, எந்த ஓஷன் பார்த்தா உங்களுக்கு ஆர்டிக் ஓஷன். சரி, மொத்தம் 3250 கிலோமீட்டர்கள். 5வது மிக நீளமான நதி எங்கள் ஆசியாவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ரிவர்னு பார்த்தா பிரம்மபுத்திரா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஹிமாலயா. அப்போ இமயமலையில் உருவாகுது எது? இந்த பிரம்மபுத்திரா நதி. சரி, அப்போ ஸோ இங்கே சாங்பூ அப்படின்வாங்க. இங்கே திபெத்தில் வந்து பார்த்தா சாங்பூ அப்படின்வாங்க. இதை பிரம்மபுத்திராவை அப்போ வளைஞ்சவங்களுக்கு எல்லாமே வளைஞ்சு நம்ம இந்தியாவில் வந்து இந்தியாவில் அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு அஸ்ஸாமில் பாயுது. பாஞ்சவங்க போய் டேரெக்டாக பங்களாதேஷில் போய் டேரெக்டாக போயிட்டு எங்கே போய் உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா போய் கலக்குது உங்களுக்கு இப்போ. ஸோ அப்போ ஆசியாவில் இப்போ தான் 6வது மிக நீளமான நதி உங்களுக்கு பிரம்மபுத்திரா. ஸோ இந்தியன் ஜியாகிரபி பார்க்கும்போது இதை கிளியர் கட்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? இப்போ மொத்தம் 2900 கிலோமீட்டர் நீளம் முடியுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் 7th ரிவர் பார்த்தா சிந்து, இண்டஸ் அப்படின்றோம். அப்போ இண்டஸ் உங்களுக்கு ஹிமாலயாவில் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே ஃபார்ம் உங்களுக்கு டேரக்டாக போய் இந்தியா வந்து இங்கே இப்போ பாகிஸ்தான் போகுது. இப்போ பாகிஸ்தான் போய் எங்கே போய் கலக்கு உங்களுக்கு அரேபியன் சீல போய் கலக்குது. இப்போ அப்போ அரபிக் கடலில் கலக்கிறது சிந்து நதி, இண்டஸ், பிரம்மபுத்திரா இப்படி வந்து திரும்பி போய்ட்டு உங்களுக்கு பங்களாதேஷ் போய்ட்டு உங்களுக்கு எந்த பே ஆஃப் பெங்கால் கலக்கலாம். இப்போ பிரம்மபுத்திரா எங்கே கலக்குது? வங்காள விரிகுடா. இது அரபிக் கடலில் எதுக்கு உங்களுக்கு சிந்து நதி. சரியா? ஸோ இதில் முக்கியமானது இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்தியா பாகிஸ்தான் போடப்பட ட்ரீட்டி இந்தியன் இண்டஸ் சிந்து நதி பங்கீடு ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு அம்மூர் ரிவர். அம்மூர் பார்த்தா வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்தா அதுவும் ரஷ்யா தான். சரி, ரஷ்யாவுக்கு சைனா ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. அவங்க ஃபார்ம் டேரெக்டாக இங்கே போய்ட்டு அம்மூர் ரிவர் போய் உங்களுக்கு டேரெக்டாக திரும்பி போய்ட்டு டாக்கா நீர்சந்தி உங்களுக்கு போய்ட்டு கலக்கிறது எல்லாமே. இது பசிபிக் ஓஷன் தான். மொத்தம் பார்த்தா 2824 கிலோமீட்டர் நீளமுடைய 8வது மிக நீளமான நதி. சரியா? நெக்ஸ்ட்டு 9th தான் இது பாருங்க கங்கை. அப்போ கங்கை நதி, கங்கை எங்கே ஃபார்ம் ஆகுது? கங்கோத்ரி அப்படின்றாங்க.
கங்கோத்ரி. அப்போ இமயமலையில் பார்த்தா இது மத்திய இமயமலை இருக்கும், இது சென்ட்ரல் ஹிமாலயா அப்படின்னு. இதை வந்து சென்ட்ரல் ஹிமாலயா, மத்திய இமயமலை அப்படின்றோம். மத்திய இமயமலை 3ஆக பிரிச்சுப்பாங்க, ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்ட் ஆல்சோ ஷிவாலிக் 3ஆக பிரிச்சுப்பாங்க. அப்போ கங்கோத்ரி எங்கே பார்த்தா வந்து ஹிமாத்ரி மலைத்தொடர்னா இது மலைத்தொடர் அப்படின்றோம், இது மலைத்தொடர். இது சரிப்பா, இது மலைத்தொடர். இது ஒவ்வொன்று மலைகள் ஒவ்வொன்று. அப்போ எல்லா மலையும் சேம் ஹைட் இருக்குமா? சேம் ஹைட் இருக்காது. இப்போ இது ஒரு ஹைட் இருக்கும், இது ஒரு ஹைட் இருக்கும், இது ஒரு ஹைட் இருக்கும், இப்போ இது ஒரு ஹைட் இருக்கும். அப்போ இருக்கிற ஹையஸ்ட் இதுதான் ஹைட்டாக இருக்கலாம். அப்போ இதை பீக் அப்படின்னா சிகரம் அப்படின்னா. அப்போ மவுண்டன் ரேஞ்சில் மலை ஒவ்வொன்று தனி தான் இருக்கும். தொடர்ந்து நிறைய மலைகள் வந்து மலை தொடர் அப்படின்னா மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்றோம். அதில் ஒன்றாவத்த உங்களுக்கு இது ஹைட்டாக அதை பீக் அப்படின்னு சிகரம் அப்படின்னு எல்லாமே. அப்படி ஹிமாத் ரேஞ்சில் ஹையஸ்ட் பீக் எது உங்களுக்கு எவரெஸ்ட் அப்படின்றோம். சரிப்பா, அப்போ எவரெஸ்ட்டுக்கு அதுவும் நேபாள் தான். நேபாள கேபிட்டல் காட்மாண்டு. கரெக்டாக பார்த்து எக்ஸாக்ட் பார்த்தா நேபாள் சைனா பார்டரில் இருக்கும் எவரெஸ்ட் இருக்கும். சரியா, ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தா இந்த ஹிமாத்ரிக்கு அந்த ஹிமாத்ரிலாம் இது உங்களுக்கு எது அர்ஜுனாவது உங்களுக்கு இந்த கங்கா அர்ஜுனாவது. அப்போ கங்கா வந்து அர்ஜுன் பிளேஸ் கங்கோத்ரி கேட்ட கொஸ்டின் தான். அர்ஜுனா கங்கா, கங்கையின் பிறப்பினது கங்கோத்ரி. எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்ட், உத்தரகாண்ட் ஸ்டேட்டு. உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஃபார்ம் அர்ஜுனா ஃபுல்லாம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றோம். கங்கை அங்கே தான் ஸ்டார்ட் அர்ஜுனாவது அண்ட் ஆல்சோ யமுனை நதி அங்கே தான் உருவாது. எங்கே உங்களுக்கு உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட்லாம் உருவாது ஃபுல்லாமே. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு எது உங்களுக்கு ஹிமாலயா தான். எந்த ஹிமாலயா? சென்ட்ரல் ஹிமாலயா. மத்தியங்களே 3ஆக பிரிச்சோம், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலி. அல்ல இந்த ஹிமாலயா ஹிமாத்ரியில் உருவாகுது. சரியா, ஸோ கங்கை நதி உருவா எங்கே போய் டேரெக்டாக அப்படி வந்து அது எங்கே தான் போகுது? பங்களாதேஷ் போயிடும். பங்களாதேஷ் போய் எங்கே போய் கலக்கும் உங்களுக்கு? அதுவும் பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும் உங்களுக்கு. சரியா, ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எது உங்களுக்கு ஐராவதி ரிவர். ஸோ ஐராவதி எங்கன்னு பார்த்தா வந்து மியான்மர் பார்த்தோமா. ஸோ மியான்மரில் என்ன மவுண்டன் இருக்குன்னு பார்த்தா நேற்று அரக்கன் யோமா அப்படின்ற மவுண்டன் உங்களுக்கு மியான்மரில் உங்களுக்கு இருக்குது. சரி, அரக்கன் யோமா அப்படின்ற ஒன் ஆஃப் த மாடி உங்களுக்கு மியான்மரில் வச்சுருப்பா. ஸோ அப்போ இது உங்களுக்கு ஐராவதி ரிவர் அப்படி வந்து உங்களுக்கு டேரெக்டாக போய்ட்டு அது உங்களுக்கு வங்காள ரிவர் கலக்கும் உங்களுக்கு. ஸோ 10th லாங்கஸ்ட் ரிவர் இன் ஏஷியா. 10வது மிக நீளமான நதி இது இந்த ஐராவதி நதி தான். சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தா வந்து வடிகால்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாச்சு. ஸோ வேறு என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா வந்து ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு 10மே உங்களுக்கு இப்போ பார்த்தா ஒவ்வொரு நதிகளும் ஒவ்வொரு பார்த்தாச்சு, பிளேஸ்லாம் பார்த்தாச்சு. சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்ஷி ஆற்றின் குறுக்கே அமைந்தது. யாங்ஷி பார்த்தோமா என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஆசியாவிலே மிக நீளமான நதி பார்த்தா யாங்ஷி நதி தான் பார்த்தோம். சைனாலக்கும் பார்த்தோம், தீபத்தில் ஃபார்ம் ஆர்ஜினாலும் பார்த்தோம், கிழக்கு சைனாவில் போய் உங்களுக்கு கலக்கும் பார்த்தோம், யாங்ஷி ரிவரும் பார்த்தோம். இது உலகில் மிக இந்த உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஆகும். ஒரு டேம் கட்டிக்காங்க, டேம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் அப்படின்றா. யாங்ஷி ரிவரில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் என்னது? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் தான். அதான் பார்த்தா வந்து உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அப்படின்றாங்க. ஸோ இது சீனாவின் மின்சார தேவை. சைனா எவ்வளோ ஒரு கண்ட்ரி, அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ அந்த மக்கள் தொகையில் பார்த்தா வந்து 10% மின்சாரத்தை பூர்த்தி செய்கிறது. அப்போ யாங்ஷி ரிவர் வந்து உங்களுக்கு அது 3 காரோஸ் டேம் அப்படின்ட்டு சிறப்பு அந்த யாங்ஷி ரிவர் உங்களுக்கு யாங்ஷி ரிவர் டேம் இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முப்பள்ளத்தாக்கு அப்படின்றான் கார்ஜியஸ் அப்படின்னு சிறப்பு அந்த டேம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமே. சிறப்பா ஊகான் இங்கே தான் உங்களுக்கு ஊகான். அப்போ ஊகான் எங்கே பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொரோனா ஃபார்ம் ஊகான் வாங்கணும் யாங்ஷி ரிவரில் உங்களுக்கு இருக்குது. சிறப்பு நதிக்கே வரல நதி தான். இப்போ எங்கள் உங்களுக்கு போய்ட்டு எல்ஓசி இருந்தாங்களா, இது போய் எல்ஓசியில் உங்களுக்கு எங்கே கலக்கும் ஃபுல்லாக. சரி, ஓகே ஃபைன். அப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய மின்சார நிலையம் உங்களுக்கு முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் உங்களுக்கு ஆசியாவில் மிக முக்கியம். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது காலநிலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு காலநிலை கிளைமேட்ஸ். ஸோ ஆசியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து பல வகையான காலநிலை வருது. உண்மையிலே பார்த்தா ஆசியா பெரிய நாடு, பெரிய கண்டமில் அதில் பல வகை காலநிலை. வடக்கில் பார்த்தா வடக்கு ஆசியா குளிர்காலம் நீண்டு குளிர்காலமாக இருக்கும் எல்லாமே. கோடைக்காலம் சற்று குளிர்ந்தும் காணப்படுகிறது. ஸோ வடக்கில் ஆசியாவில் பார்த்தா வந்து குளிர்காலத்தில் -37 டிகிரி போகும். கோடை காலத்தில் பார்த்தா வந்து 10 டிகிரி சென்டிமீட்டர் 10 டிகிரி தான் உங்களுக்கு வெப்பநிலை உங்களுக்கு இருக்கலாம். அப்போ வடக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா வடக்கு எதுவும் உங்களுக்கு சைபீரியா தான் உங்களுக்கு நார்த். வடக்கில் எதுவும் உங்களுக்கு அப்போ ஆசியா வடக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்டிக் சைபீரியன் தான் ஃபுல்லாக. அப்போ இங்கே ஃபுல்லாக எப்படி உங்களுக்கு இங்கே எப்பயுமே கூலிங்காக தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கூலிங்காக தான் உங்களுக்கு எல்லாமே குளிர்காலத்தில் இன்னும் கூலிங்காக இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தா ரிவர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவர்ஸ் இந்த ஓபி ஆங்ஷில் இந்த அந்த லைனாக்கில் இந்த ரிவர் ஃபுல்லாக உங்களுக்கு உறைஞ்சு போய் அப்படின்னா ஃபுல்லாமே. அப்போ அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கலாமே. கோடை காலத்துலேயும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் உங்களுக்கு வெப்பநிலை 10 டிகிரி மேலே வெப்பநிலை உங்களுக்கு இருக்கும். சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ
ஆசியான் வடகிழக்கு பகுதியில் மிக குளிர்ந்த குளிர்காலமும் மிதவெப்ப கோடைக்காலமும் இருக்கும். கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் முதல் 200 மீட்டர் மிதமான மழைப்பொழிவு காணப்படுகிறது. ஸோ வடகிழக்கு ஆசியா மீன்ஸ் பார்த்தா வடகிழக்கு ஆசியாவில் பார்த்தா வந்து இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு வடகிழக்கு ஆசியா பண்ணுறோம். வடகிழக்கு ஆசியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து இது வடக்கு, நார்த்து, சவுத்து, ரொம்ப வட கிழக்கு நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல. இந்த ஏரியா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏரியா பார்த்தா அப்படியே உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு மிதமான வெப்பநிலை இருக்கும். சரி, குளிர்காலம், மிதமான கோடைக்காலம், 50 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் உங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கலாம். ஏன்னா இந்த உங்களுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு மழைப்பொழிவு. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஆஸ்திரேலியா பார்த்தா வந்து யார் வந்து ஆன்ஷோர் விண்ட் இப்படி உங்களுக்கு வரும் இருக்கலாம். நம்ம எப்படி உங்களுக்கு பருவகாலம் மாதிரி ஆசியாவிலேயே உங்களுக்கு விண்ட்ஸ் உங்களுக்கு வரும், பருவக்காற்று வரும். அப்போ பருவக்காற்று வந்தால் நீர் இருக்குல்ல, இந்த நீர்கள் ஜப்பானில் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சு முடிச்சு அது மாதிரி உங்களுக்கு ஒக்காஷோன்னு இருக்கலாம். அந்த நதியில் வந்து பார்த்தா வந்து காட்டில் ஈரப்பதம் இறந்துக்கிட்டு பார்த்தா வந்து ஆசியாவில் பார்த்தா ஃபுல்லாக மழை பெய்யும், அந்த சைடு ஃபுல்லாக மழை பெய்யும் ஃபுல்லாமே. ஸோ அதேமாதிரி பார்த்தா ஆஃப்ஷோர் வந்து மருந்து திரும்பும்போது கூட உங்களுக்கு அந்த திரும்ப மருந்து ஒக்காஷோவில் வந்து பார்த்தா நதியில் வந்து காட்டில் ஈரப்பதம் இறந்துக்கிட்டு அப்படி ஜப்பானில் மழை பெய்யும் ஃபுல்லாக. அப்போ ஜப்பானில் பார்த்தா 2 டைம் கூட மழை பெய்யும். என்ன இப்போ விண்டில் ஆன்ஷோர் விண்ட், ஆஃப்ஷோர் விண்ட் 2 விண்ட்ஸ் இருக்கலாமே. அதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளைமேட்டாலஜி பார்க்கும்போது அது தெளிவாக பார்க்கலாம். இப்போ 6th புக்கெலாம் இது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். சரி, இப்போ சில முக்கியம் லேக் இந்த பைக்கால் லேக் முக்கியம். இந்த பைக்கால் ஏரியாங்கிறது ஏஷியா லேக். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு அடுத்த பாருங்களா தென்கிழக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் பருவக்காற்றுகளால் தாக்கப்பட்டு பருவக்காற்றின் தாக்கத்துக்கு உட்பட்டு பகுதிகள் ஆகும். இப்போ ஸோ தெற்கு நம்ம தெற்கு ஆசியா, நம்ம தெற்கு, கிழக்கு, தென்கிழக்கு ஆசியா ஃபுல்லாக உங்களுக்கு பருவக்காற்று. நம்ம இந்தியா என்ன மான்சூன் அப்படின்னா பருவக்காற்று அப்படின்னா மான்சூன் அப்படின்னா பருவக்காற்று இருக்கட்டும். என்ன சொல்லணும்னா சீசனல் விண்ட் அப்படின்றோம். சீசனல் விண்டு பருவத்துக்கு அந்த காற்று வரும். அப்போ அந்த காற்று வந்து பார்த்தா மழை தரும். சரிப்பா. ஸோ அந்த காற்றுனால மழை வந்து அதனால அந்த பருவக்காற்று பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் கூட உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தா 2 பருவக்காற்று இருக்குது. ஒன்று பார்த்தா வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பண்ணுறோம். இப்போ இதே உங்களுக்கு இந்தியாவை பார்த்தா உங்களுக்கு என்னது பிரித்தோம்னா பாருங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்புறம் இதோ வடக்கு, இது தெற்கு, இது உங்களுக்கு கிழக்கு, இது மேற்கு. அப்போ என்ன பருவக்காற்று உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தா வடமேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று இருக்குது. அப்போ இது தெற்கு, இது மேற்கு. அப்போ தென்மேற்கு, இது தென்மேற்கு. அப்போ தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வந்தால் அதுக்கு என்னது தென்மேற்கு பருவக்காற்று பண்ணுறாங்க. ஸோ திசைகள் தான் வேறு எதுவும் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு வடகிழக்கு. அப்போ அந்த பருவத்தில் எந்த பருவம் ஜூன் டு செப்டம்பரில் பருவத்தில் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று வரும். அப்போ இப்போ இந்த மாதம் ஜூன் டு செப்டம்பர். அப்போ சவுத் வெஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக பார்த்தவங்க உங்களுக்கு இந்த கேரளா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக மழை பெய்யும். மும்பை, மகாராஷ்டிரா உங்களுக்கு இப்போ வெள்ளம் போடல. காரணம் எதுவும் உங்களுக்கு முழுக்க பார்த்தா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ இந்த உங்களுக்கு காற்று இப்படி வரும் ஃபுல்லாமே வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ எந்த மாதம்? ஸோ அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு பருவக்காற்றுகளை நம்பி தான் உங்களுக்கு இருக்குங்க இப்போ. சரியா. ஸோ பொதுவாக கோடை காலத்து அதிக வெப்பமும் ஈரப்பதத்துடன் குளிர்காலம் வறண்டு காணப்படும். கோடைக்காலம் பருவநிலை காற்றுகள் இந்தியா, வங்கதேசம், இந்தோசீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தென் சீனா ஆகிய இடங்களில் அதிக மழைப்பொழிவு தருகிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் உள்ள மாசின்றம் எங்களுக்கு மேகலையாக இருக்கலாமே. மாசின்றம் 1187 மில்லிமீட்டருங்க. நல்லா கவனிச்சுங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் வேறு. ரெயின்ஃபாலை வந்து உங்களுக்கு மில்லிமீட்டர் குறிப்போம். சரி, இப்போ எம்மாவும் பண்ணுறோம். அதிக மழைப்பொழிவு பெறுவதால் இது உலகின் மிக ஈரம் வாய்ந்த பகுதியாக இருக்கலாமே. அப்போ மாசின்றம் அப்படின்றோம். இப்போ மாசின்றம் இதான் மாசின்றம் எங்கே இருக்கு எக்ஸாக்ட் பார்த்தா வந்து உங்களுக்கு மாசின்றம் மேகலையாக இருக்க மாசின்றம். ஸோ மாசின்றவங்களுக்கு உங்களுக்கு சிறப்புஞ்சு அப்படின்னா சிறப்புஞ்சு பக்கத்தில் மாசின்றம் இருக்குது. சரியா. இதான் பார்த்தா உங்களுக்கு 11,873 மில்லிமீட்டர் போட்டுருக்கான். அதில் வந்து 71 போடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜ் சரியா. அப்போ எங்கே பார்த்தா வந்து அபவுட் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்றப்ப அங்கே நம்ம ஹிமாலயா இருக்கும். அபவுட் ஆஃப் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அபவுட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றோம். பனியின் உறைவிடம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அபவுட் ஆஃப் உங்களுக்கு கிளவுட்ஸ். அப்போ ஃபுல்லாக மேகங்களோட உறைவிடம் எங்கன்னு பார்த்தா வந்து ஈஸ்ட் காசி ஹில்ஸ் இன் மேகலையா. அப்போ எந்த ஹில்ஸ்? காசி ஹில்ஸ். நம்ம பார்த்தோம் காசி, காரோ, மீசோ, ஜெயந்தி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கிழக்கு ஹிமாலயஸில் முக்கியமான ஹில்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஹில்ஸ் உங்களுக்கு காசி ஹில்ஸ், அதாவது ஈஸ்ட் காசி ஹில்ஸில் உங்களுக்கு இந்த மேகலையா ஹில்ஸ் வந்து ரெயின்ஃபால் அப்படின்றாங்க. அப்போ சிறப்புஞ்சி எக்ஸாக்ட் பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு மாசின்றம் இருக்குது. சிறப்புஞ்சி பக்கத்தில் உங்களுக்கு மாசின்றம் இருக்குது. சரியா, ஓகே ஃபைன். ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாமே. ஸோ டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ இன்றைக்கி
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 9 o'clock ஆயிடுச்சா? சரி, ஓகே. கன்டினியூ பண்ணலாமா எப்படிமா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சுப்பா. ஸோ இன்றைக்கி வந்து இது போதும் இப்போ. நாளைக்கு வந்து இது தொடச்சி பார்ப்போம் எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தா வந்து பக்காவாக பார்த்தா உங்களுக்கு மேப் பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தா வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போலாம் கவலைப்படணும்னா இந்த புக்கு இவ்வளோ கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுத்தேன் ஆகலாமே. எந்த புக்காக பார்த்தா நம்ம நமக்கு புரிஞ்சு படித்தோம்னா எப்பயுமே மறக்க ஃபுல்லாமே. ஏன்னா 6th புக்காக இருந்தால் கூட பார்த்தா இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே. இல்லை பேசிக்ஸ் எங்கே பார்த்தா 10th படிக்கும்போது பயங்கரமாக யூஸ் ஆகலாம். அது மாதிரி +1 ஜியோகிராஃபி புக் படிக்கும்போது வேர்ல்டு ஜியோகிராஃபி அதுக்கெலாம் இந்த பேசஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் ஆகலாமே. சரியாப்பா, பேஸ் போட்டு படிச்சிங்கன்னா இன்னும் பார்த்தா தெளிவாக பார்த்தா வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஜியோகிராஃபி கான்செப்ட் அந்த மேப் பேஸ் பண்ணி படித்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபைன், நாளைக்கு மீதி தான் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாம். சரியா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சிலபஸ் இருக்குங்க சார், லைக் வந்து இந்த புக்கு உங்களுக்கு எனக்கு வேணும், டாபிக் வேணும். ஆனால் எது வந்து பார்த்தா பேசிக்லாம் கொண்டு போய் நம்ம 6th புக்கெலாம் கொண்டு போகணும். வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை பாலிட்டி ஆகட்டும் வேறு ஏதாவது தேவைப்படும்